சிஎஸ்கே சிஇஓ எம்எஸ் தோனியை பற்றியும் சஞ்சய் சாம்சனை பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கார். அது என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ தலை தோனிக்கு எப்போ இன்ஜுரி ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்ச் 22 நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு தானே ரோர் ஈவெண்ட் நடந்துச்சு. அப்போ ரோர் ஈவெண்ட்ல தான் தலைக்கு இன்ஜுரி ஆச்சா கீப்பிங் பண்ணும்போது அப்படின்ற கேள்விகள் ஏறுது. அவர் ஐ திங்க் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, டவுட்ல தான் சொல்றாரு. பட் நம்ம அதை யோசிச்சு பார்க்கும்போது மார்ச் 22 பிராக்டிஸ் நடந்துச்சுன்னா இன்னைக்கு ரோர் ஈவெண்ட் தான் நடந்துச்சு, வேற என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்குது. இது ஒண்ணு. அதை தாண்டி எம்எஸ் தோனி சென்னையில தான் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா கவுகாத்திக்கு டிராவல் பண்ணல. ஸோ இங்க ரியாப் சென்னையிலே தான் பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு கிளாரிபிகேஷனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இவர் டீம்ல டோனி இல்லாத ஒரு பெரிய ப்ளோ தான் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காப்ல. அடுத்து ஒரு பக்கம் தோனி இல்லாத இடத்த சஞ்சு சாம்சன் நிரப்புவாரு, கீப்பிங்லாம் இதெல்லாம் பண்ணுவாரு. அதுலயும் குறிப்பா சஞ்சுவை ப்ரீ சீசன் ஈவெண்ட்ல சென்னை மக்கள் வரவேற்ற விதம் பயங்கரமா இருந்தது. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே சஞ்சு சாம்சனை லவ் பண்றாங்க. அவர் எங்க டீம்ல இருக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.